கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அவர், பாஜக ஆளும் மாநிலங்களில் 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை இருந்தாலும் மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், கோவை மதுரைக்கு மெட்ரோ வழங்காமல் மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக கூறினார். தமிழகத்தில் சேதமடைந்த நெற்பயிர்கள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியிடம் ஏன் தெரிவிக்கவில்லை எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். திமுக அரசு எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போதும் அதற்குரிய காரணங்களை முறையாக ஆராய்ந்து தரவுகளை எல்லாம் தொகுத்து ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு குழு அமைச்சு அவங்க பரிந்துரைகளை எல்லாம் பெற்று சாமானிய மக்களுக்கு உரிய வகையில உரிய பயன்கள் உண்மையிலே அளித்து வந்தால் அதுதான் பயனளித்தக்கதாக அமையும் என்ற வகையிலே திமுக அரசினுடைய சட்டம் எப்பொழுதும் வெற்றியை பெற்று வருவதுதான் வரலாறு என்று பாராட்டியிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான அருந்ததியின மக்கள் வாழ்க்கையில உலை ஏற்றதுனால இந்த பாராட்டுதான் திமுக என்கிற கொள்கை பேரியக்கத்திற்கான கிடைத்திருக்கக்கூடிய அடையாளம். எல்லாருக்கும் எல்லாம் என்கிற லட்சியத்தை, நம்முடைய லட்சியத்தை அடையணும். பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கை தரத்தையும் சமூக நிலையையும் உயர்த்தணும்னு நம்ம திராவிட மாடல் அரசின் சார்பில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.